கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகள், இடைவிடாமல் 12 ஆண்டுகள் பணியாற்றி, ஜவஹர்லால் நேரு அவர்கள் எத்தனை நாள் இடைவிடாமல் பணியாற்றி இருந்தாரோ அதை தாண்டி இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இது ஒரு மாபெரும் சாதனை. யாருமே இப்படிப்பட்ட ஒரு சாதனையை காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சியைச் சேர்ந்தவரால் செய்ய முடியும் என்று நிச்சயமாக எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். 2014 நரேந்திர மோடி முதல் முறையாக ஜெயித்து வரும்பொழுது இவர் தொடர்ச்சியாக 3வது முறையும் ஜெயித்து ஆட்சியில் இருப்பார், பிரதமராக இருப்பார் என்று ஒருவருமே நினைத்து பார்த்திருக்க முடியாது. பல பெரிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு இந்த ப்ராசஸ்ல. அதை பார்ப்போம். அவரை பற்றி பலர் பேசியிருக்காங்க, அதையும் பார்ப்போம். 2 பேர் முக்கியமாக நம்ம சொல்லணும். நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா ஜவஹர்லால் நேருடைய மகள் இந்திரா காந்தி, 2 பேருமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். ஜவஹர்லால் நேரு 1952 முதல் தேர்தல், இந்தியாவின் முதல் தேர்தல், அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மே 13 அவர் தன்னுடைய பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொண்டார். மே 13 1952 அன்றில் தொடங்கி மே 27 1964 வரை அவர் பதவியில் இருந்தார். அது 4398 நாட்கள். அதற்கு முன் அவர் 47 52 வரையும் அவர் பிரதமர் என்னும் பதவியில் தான் இருந்தார். ஆனால் அப்பொழுது தேர்தல் நடந்திருக்கவில்லை. அது ஒரு இடைக்கால அரசாக இருந்தது. அதனால அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த கணக்கெல்லாம் செய்யறவங்க 52 64 12 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் இருந்தார் அப்படிங்கிறது. இப்ப இது இந்த 4398 நாட்கள் இருக்கு இல்லையா, அதை தாண்டி நரேந்திர மோடி இப்பொழுது 4399 நாட்கள் அப்படிங்கிறத அடைந்துட்டார். அது ஒரு பக்கமா. இப்ப இந்திரா காந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்திரா காந்தி இன்னும் அதிகமான நாட்கள் அவர் ஆட்சியில் இருந்தார். 14 வருடங்கள், 1966 1984 வரை. ஆனால் இடையில் ஒரு முறை 1977 அவர் தோற்று போனார். அப்ப இன்டரப்ஷன் வந்தது. தோல்விக்கு பிறகு ஒரு ஃபுல் டேர்ம் கூட எதிர்க்கட்சிகளால் ஆட்சியை நடத்த முடியவில்லை. ஆட்சி கவிழ்ந்த பொழுது மீண்டும் தேர்தல் நடந்து எல்லாரும் ஐயா சாமி எங்களுக்கு இந்த எதிர்க்கட்சிங்கிறதே வேண்டாம், திரும்ப இந்திரா காந்தி அவர்களே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த விதத்தில் தான் அவர் 14 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் இருந்தார். ஆனால் தொடர்ச்சியாக அல்ல. இப்போ அதுதான் அடுத்த ரெக்கார்டு. கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்ட்ஸை பீட் பண்ணுற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் ஆட்சி கட்டிலில் தன்னுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம், பழைய ரெக்கார்ட்ஸ், பிறர் செய்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பீட் பண்ண போறாரு. அதை பார்ப்போம். நம்ம இதுக்கு எண்ணற்ற தலைவர்கள் புகழாரம் சூட்டி இருக்கிறார்கள். ஆனால் நான் நேரடியாக ஒரு முக்கியமான ஒன்றுக்கு வந்துடுறேன். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நிதின் நபின், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பீகாரை சேர்ந்த நிதின் நபின், அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில வரிசையாக சில விஷயங்களை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். இதெல்லாம் நரேந்திர மோடியின் சாதனைகள், நரேந்திர மோடியின் அரசின் சாதனைகள் அப்படின்ட்டு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதை தாண்டி என்னுடைய மனத்தில் பட்டதையெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இது பொதுவாக காங்கிரஸை திட்டுவதிலிருந்து ஆரம்பிக்கிறது. காங்கிரஸ் இந்த ஆட்சியிலிருந்து இறங்கும் போது இந்தியாவில் ஊழல், ஒரு பலவீனமான தலைமை, மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். ஆனால் அதிகாரம் அவரிடம் இருந்ததான்னா இல்லை, அது சோனியா காந்தியிடம் இருந்தது. இதுதான் நிலை. அந்த இடத்துல நரேந்திர மோடி வரார் 2014 மே மாதம். அவர் உள்ளே வரும்பொழுது அவர் என்ன கொடுத்தார் என்றால், ஒரு உறுதியான தலைமை, தன்னம்பிக்கை, நல்லாட்சி, வளர்ச்சி. ஸோ கான்ட்ராஸ்ட் பண்ணுறாரு. காங்கிரஸ் எங்கே இருந்தது, நரேந்திர மோடி எந்த இடத்துக்கு வராரு. இன்றைக்கு பாரதம் தன்னை இந்த பிராந்தியத்தின் சக்தியாக மட்டுமல்லாமல் 21ஆம் நூற்றாண்டில் உலகின் மிக பெரிய நாடுகள் அல்லது சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. உண்மையிலேயே இந்த கடந்த 12 ஆண்டுகளில் இது பல்வேறு கருத்துகள் இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு பக்க கருத்துகள், இன்னொரு பக்கம் சேர்ந்தவர்களுக்கு இன்னொரு பக்க சாய்வுள்ள கருத்துகள். என்னுடைய கருத்து அது நீங்கள் பார்ஷியலா அல்லது இம்பார்ஷியலாங்கிறது உங்கள்கிட்டயே விட்டுடுறேன். இந்த 12 ஆண்டுகளில் நரேந்திர மோடி இந்தியாவை நிச்சயமாக மிக 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 உயரத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. திரும்ப காங்கிரஸை திட்ட வேண்டாம், அதனால் அதை விட்டுடுவோம். இவர் என்ன சாதனைகள் செய்தார் என்று நிதின் நபின் சொல்கிறார் அப்படின்னு பார்த்துருவோம். ரொம்ப முக்கியமாக அவர் சொல்வது நாட்டில் 12 கோடி கழிவறைகளை கட்டினார், 100% எலக்ட்ரிஃபிகேஷன், மின் இணைப்புகளை ஏற்படுத்தினார், நாட்டில் உள்ள
பாதைகள், நெடுஞ்சாலைகளுடைய அந்த நீளம் என்பது 7 மடங்கு அதிகரித்தது. ஏர்போர்ட்ஸ், விமான நிலையங்கள் 74 என்ற எண்ணிக்கையிலிருந்து 165 என்றானது. இதை நம்ம இதுலேயே நான் 2ஆக பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று ஹார்ட் கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஹார்ட் கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் பல விஷயங்களை எடுத்துக்கலாம். சாலைகள் விரிவாக்கம், எக்ஸ்பிரஸ்வே கட்டுறது, நெடுஞ்சாலைகளை உருவாக்குவது, பல்வேறு மாநிலங்களை இணைப்பது, மாநிலங்களுக்குள் நகரங்களை இணைப்பது. இது கண்ணை மூடிட்டு சொல்லலாம், கடந்த 12 ஆண்டுகளில் என்னெல்லாம் பாரதிய ஜனதா தலைமையிலான, முக்கியமாக நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு என்று நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் செய்திருப்பது பேர் அதிசயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எண்ணற்ற பாலங்கள், குடைவரை பாதைகள், இன்னைக்கு காஷ்மீரில் நடந்துகிட்டு இருக்கு. ஆல் வெதர் ரோடு அப்படின்னு பார்டர்லேருந்து உள்ளுக்குள்ள வரைக்கும் பல இடங்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதே மாதிரி ரயில் வசதிகளை அதிகப்படுத்துதல், வந்தே பாரத் ரயில் ஒன்றே போதும். அதை தாண்டி மின் இணைப்பு. இன்றைக்கு உலகத்தில் ஒரு சில பகுதிகள் இன்னும் டீசல் இன்ஜினை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்தியா 100% எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் ரயில்வே லைன்ஸ் கொண்டு வந்துருச்சு. அப்புறம் விமான நிலையங்கள் இன்னும் அதிகப்படுத்தியிருக்கலாம். பட் இது எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன், இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு நம்முடைய ஆசை, பேராசை. ஆனால் கடந்த 12 ஆண்டுகளில் அவர் சாதித்திருப்பது மிகப்பெரிய விஷயம். கட் டு சம்திங் எல்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். இது மட்டுமல்ல, ஒரு 3 திட்டங்களை நான் எடுத்துக்கிறேன். ஒன்று, கழிவறைகள் கட்டுவது. 2வது, சுத்தமான குடிநீரை மக்களை அவர்கள் வேறு இடத்துக்கு போய் செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே பெற்றுக்கொள்வது. அப்புறமா பாதுகாப்பான அடுப்பு, பாதுகாப்பான அடுப்பில் கேஸ் அடுப்பு. இந்த 3ஐயும் எடுத்துக்கிறேன். இது ஹார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ஆனால் சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதற்கு பின்னால் ஒரு பெரிய தாட் ஒன்று ஒளிஞ்சிருக்கு. இது எதுவுமே செக்ஸி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுல வராது. இந்த கழிவறைகள் கட்டுவது அப்படிங்கிறது யோசிச்சிருக்கலாம். ஏப்பா 2014க்கு முன்னால் அது இந்தியாவுடைய ஒரு பெரும் திட்டமாகவே அது இல்லையா? ஆனால் இல்லை. இன்றைக்கு கூட இந்த டிட்ராக்டர்ஸ், இந்த எதிரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் 12 கோடி கட்டினேன்னு சொன்னார், 12 கோடி இல்லை, அதை விட குறைச்சி தான் கட்டியிருக்காரு, பல கழிவறைகள் வேலை செய்வதே இல்லை, தண்ணி இல்லை, இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற இந்த இன்டென்ட்டும் அதற்காக பட்ஜெட் ஒதுக்கப்பட்டதும், இதெல்லாம் டெலிவரி யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வழியாக தான் டெலிவர் பண்ணுறாங்க. பணம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருது. அப்போ இந்த நாட்டில் ஒட்டுமொத்தமாக மாநில அரசுகள் கைவிட்டுவிட்ட ஒரு திட்டத்தை அத்தனை பேருக்கும் சொந்தமாக, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொந்தமாக ஒரு கழிவறை வேண்டும், அவர்கள் தெருவோரங்களில் குத்த வைத்து உட்கார்ந்திருக்கக்கூடாது, அதிலும் பெண்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ரொம்ப ரொம்ப குறைந்த தொகை தான் அவங்க கொடுக்குறாங்க. இது லக்ஸுரி டாய்லெட் கிடையாது. ஆனால் இதை செய்ய வேண்டும் என்று முனைப்பு காட்டி இதில் பல 1000 கோடி ரூபாய்களை போட்டது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானதாக பார்க்குறேன். இதுதான் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது. நீங்கள் சாலை இருந்தால், கார் இருந்தால் அதில் வேகமாக போகலாம். உங்கள்கிட்ட காரே கிடையாது. அப்போ அந்த சாலைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? விமானத்தில் போகணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கணும். இன்னைக்கு லோவர் மிடில் கிளாஸ் கூட பயன்படுத்தலாம் விமானத்தை, ஆனால் எல்லாரும் செய்வதில்லை. கழிவறை அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கணும். அதுக்கு அடுத்தது தான் இந்த ஜல் ஜீவன் திட்டம். ரொம்ப சிரிப்பாக இருக்கும். இந்த நாட்டில் நம்ம இதை முன்னாடியே யோசிக்கல. இவ்வளவு பிரதமர்கள் இருந்திருக்காங்க, இன்க்ளூடிங் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பிரதமரான அடல் பிஹாரி வாஜ்பாய். ஆனால் ஒரு நரேந்திர மோடிக்கு தான் அது தோன்றி இருக்கிறது. இதை ஒரு மிஷனாக தான் பண்ணுறாங்க. மிஷன். இவ்வளவு பணத்தை ஒதுக்கு, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டையும், டெலிவரி இஸ் ஆல்வேஸ் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த விஷயத்தெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்ட போய் நான் உங்களுக்கு இவ்வளோ ரூபா தரேன், நீங்கள் இதற்கு தேவையான கட்டுமானங்களை உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்லி அதை நடத்தி காட்டியிருப்பது. இப்போ கழிவறை திட்டம் தான் முதல்ல வந்தது, ஜல்ஜீவன் திட்டம் 2வது, அது 2வது. அடுத்தது உஜ்வாலா திட்டம். இந்த பேர் இதெல்லாம் எவ்வளோ தூரம் பரப்பப்படுது, இது எவ்வளோ தூரம் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள்ங்கிறத தாண்டி விறகு பொறுக்கி, சுள்ளி பொறுக்கி அதில் சமையல் செய்து கொண்டிருந்தவர்களை, இல்லைங்க நீங்கள் கேஸில் சமைங்க, உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப், பெண்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப், இந்த 3 இருக்கு இல்லையா, வீட்டுக்குள்ளேயே கழிவறை, வீட்டுக்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய தண்ணீர், ரொம்ப சுகாதாரமான புகையில்லா சமையல், இந்த 3ம் ஒரு ரூரல் பெண்ணுடைய வாழ்க்கையை எவ்வளோ தூரத்துக்கு மாற்றும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்களா? இது ரொம்ப 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 முக்கியமான திட்டமாக சொல்கிறேன். இதோடைய ஆத்தர் இதை செய்ய வேண்டும் என்று
நரேந்திர மோடி அதை தன்னுடைய ஒட்டுமொத்த டெலிவரி சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்ததற்காக மட்டுமே அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடலாம். இதுலேயும் வந்து பலவேறு பேர் வந்து அவங்க ஒரு கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அடுத்த சிலிண்டர் வாங்குறதுக்கே காசு இல்லை. பாஸ், ஒருவர் வந்து அந்த திட்டத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு வீட்டுக்கென்றும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஸோ இதை அந்த அடிப்படையில் பார்க்கணும். இன்றைக்கு இத்தனை பேர் வீட்டில் கேஸ் சிலிண்டர் வந்து விட்டது. இதற்கு பிறகும் கூட இந்த மாதிரி ஒரு ஈரான் போர் மாதிரி ஒன்று வரும், அதனால் ஒரு ஷார்ட்டேஜ் வரும். அப்போ அதற்கான அல்டர்னேட் நான் வந்து இன்னைக்கு கிளீனர் அல்டர்னேட்டிவாக இண்டக்ஷன் ஸ்டவ்வை தான் சொல்லுவேன். ஸோ நான் அடுத்ததாக இவர் என்ன பண்ணணும்னா, இந்த கேஸ் அடுப்புங்கிறதுலேருந்து மின் அடுப்புங்கிறதுக்கு மாற்றணும். மின் அடுப்புனா மின்சாரம் தரப்படணும். ஸோ இப்படி தான் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போவீங்க. சாலைகள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக எனக்கு தனிப்பட்ட முறையில் சென்னையிலிருந்து திருச்சிக்கு போவது, திருச்சியிலிருந்து சென்னைக்கு வருவது நினைத்த நேரத்துக்கு நான் போய்விட்டு வர முடியும். அந்த அளவுக்கு அந்த பாதையில் முன்னேற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. பாதை இன்னும் சிறப்பாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இருப்பது நன்றாக இருக்கிறது, இது இதை விட சிறப்பாக ஆகிக்கொண்டிருக்கிறது. அப்போ உலகத்துடைய தரத்துக்கு நம்ம கொண்டு வரணுமானா இன்னும் கொண்டு வரணும் கட்டாயமாக. நம்ம அந்த இடத்துக்கு இல்லை, ஆனால் இப்பொழுதே அது வந்து அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்தியாவில் பல்வேறு இடங்களிலும் தொடர்ச்சியாக சாலை மேம்பாடு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு அதில் சந்தோஷம்தான். ஆனால் அதையெல்லாம் விட முக்கியமாக நான் வந்து இந்த ஜல்ஜீவன் மிஷன், கழிவறைகள் திட்டம், ஸ்வச் பாரத் அபியான் அப்படின்னு, ஸ்வச் பாரத் அபியானில் இந்த கழிவறைகள் ஒரு பார்ட்டு தான். குப்பை போடக்கூடாது, எச்ச துப்பக்கூடாது, அரசு அலுவலகங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், மத்திய அரசு அலுவலகங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட கவனம், அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத தாண்டி அதை தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கொண்டே இருந்தது. அதற்கு பிறகு இந்த உஜ்வாலா திட்டம், இது எல்லாத்தையும் வந்து நான் சேர்த்து பார்க்கும் பொழுது நரேந்திர மோடி என்பவர் பல ஆண்டுகளுக்கு அவர் கொண்டாடப்படுவார். அவர் மேலே நிறையா கமெண்ட்ஸ், கிரிட்டிசிசம்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்துப்போம், அதெல்லாம் பிறகு எடுத்துக்கொள்வோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் இந்த பேர் ஆர்வம், நீங்கள் வந்தே பாரத் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு புல்லட் ட்ரெயின் திட்டம் எல்லாரும் கேள்வி பண்ணிட்டு இருக்காங்க. மும்பையிலிருந்து அகமதாபாத் வரை அதிவேக ரயில் திட்டம், புல்லட் ட்ரெயின் திட்டம், அது விரைவில் வந்துவிட வேண்டும். அதை போல கண்ணில் பட்ட இடங்களுக்கெல்லாம், பெங்களூரிலிருந்து சென்னைக்கு, சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கு, இது எல்லாம் வர வேண்டும் என்று நான் ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்போ வரும் தெரியாது. இந்தியா முழுமையிலும் மெட்ரோ ரயில் போடுவதுங்கிறது வந்து நரேந்திர மோடிக்கு முன்னாலேயே அது ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் அதன் விரிவாக்கத்தில் நரேந்திர மோடிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. கடந்த 12 ஆண்டுகளில் தான் எல்லா நகரங்களிலும், பல நகரங்களிலும் நம்ம வந்து இந்த மாதிரியான மெட்ரோ ரயிலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்பர் 1 டாப் கிளாஸ், அதை நோக்கி போவது என்பது முழுக்க முழுக்க நரேந்திர மோடியுடைய பங்களிப்பு இல்லாமல் அது நடந்திருக்காது. அடுத்தது இந்த பெயர் மாற்றம், கலோனியல் டீகாலனைசேஷன்கிறாரு, அதை நான் லைட்டாக விட்டுடுறேன். அது வந்து உலகத்தின் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அதை தாண்டிட்டு போயிடலாம். அடுத்ததாக இந்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு, அவங்க வந்து ஜாப் சீக்கரா, ஜாப் கிவரா, அதாவது வேலையை தேடுபவர்களா இளைஞர்கள் அல்லது வேலையை கொடுக்கக்கூடியவர்களா அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்தியாவில் 2 லட்சம் ஸ்டார்ட் அப்புகள், 125 யூனிகார்ன்ஸ், $100 மில்லியன் மேல் மதிப்பு கொண்ட நிறுவனங்கள் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. அதை இதெல்லாம் வந்து நம்ம மேன்பவர் நாடாக, அதாவது வந்து லேபர் நாடாக இருப்பதிலிருந்து நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸாக மாறுறோம் அப்படின்னு நிதின் நபீன் சொல்கிறாரு. கொஞ்சம் ஓவர் என்தூசியஸ்டிக்கான கமெண்ட் இது. இதில் வந்து நம்ம போக வேண்டிய தூரம் அதிகம் அப்படிங்கிறதோட நான் விட்டுருந்தேன். நம்ம இன்னும் நிறைய வேலைகளை உருவாக்கணும், இன்னும் நிறைய இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதில் நிறைய சீர்திருத்தங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நரேந்திர மோடி மீது ஒரு குறையை நான் சொல்லணும்னா, இதெல்லாம் இன்னும் வேகமாக செய்யாமல் இருக்கிறாரே, அவருக்கு நன்றாக புரிகிறது என்னெல்லாம் செய்யணும்னு, ஆனால் விரைந்து செயல்பட முடியாமல் ஸ்ட்ரக்சர் அவரை தடுக்கிறது. அதில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. இந்த இடத்துல உண்மையிலேயே இந்தியாவை இந்த 12 ஆண்டுகளுக்குள்ளாகவே ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் நாடாக மாற்றி இருக்கலாம். பட் வி ஆர் பிஹைண்ட். இன்றைக்கு இந்தியாவையும் சீனாவையும் ஒப்பிட்டு, சீனா என்ன செய்து வேகமாக முன்னேறியது, இந்தியா என்ன செய்ய விட்டுவிட்டது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒப்பீட்டு கட்டுரைகள்லாம் வர ஆரம்பித்திருக்கின்றன. அந்த கட்டுரையில் முக்கியமாக வந்து அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது. இந்தியா, இது நரேந்திர மோடிக்கு மட்டும் இந்த குற்றச்சாட்டு அவர் மீது மட்டுமல்ல, 1980களில் திடீரென்று சீனா முன்னேற ஆரம்பித்தது. 1970களில் இருந்தே என்று சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருவராக டெங் ஜியாபிங் அப்படிங்கிறவர் வர்றார். மாசேதுங் போனதற்கு பிறகு டெங் ஜியாபிங் வந்த உடனே சீனாவில் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்கிறது.
அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து நம்முடைய கட்சி மாடலில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா போன்ற பல்வேறு கட்சிகள் இருக்கக்கூடிய கட்சி சார்ந்த ஜனநாயக மாடலில் சீனாவில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் சாத்தியமாகவில்லை. ஸோ நம்ம அதெல்லாம் இன்னும் கவனம் செலுத்தி இருந்தால் நம்முடைய ஹியூமன் ரிசோர்ஸில், கல்வியில், பயிற்சியில், தொழிற்பயிற்சியில், இன்றைக்கு வந்து இவ்வளவு லேட்டாக நம்ம கல்வி தொழிற்பயிற்சின்னு பேசுகிறோம். அதில் வந்து மற்ற மாநிலங்கள் கூட அதை ஏற்றுக்கொள்ளும். தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கூட்டம் இருக்குது, குலக்கல்வியை கொண்டு வர பார்க்கிறாயா ஏ அப்படின்னு கத்துறதுக்காக. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து வேறு பிரச்சனை. இது வந்து அட்லீஸ்ட் இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு பிறகாவது அந்த தொழிற்பயிற்சி அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டம் வந்து பெரிய அளவுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்? வி ஆர் நாட் அ மேனுஃபேக்சரிங் சூப்பர் பவர், வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ்னு நிதின் நபீன் சொல்கிறாரு. நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத மட்டும் ரெக்கார்ட் பண்ணிப்போம் இப்போதைக்கு. அப்புறமா விமன் டெவலப்மெண்ட் டு விமன் லெட் டெவலப்மெண்ட், பெண்கள் தொழில்துறையில் இறங்கி சாதிக்க வேண்டியதற்கு இன்னும் நிறைய தூரம் போகணும். நம்ம அங்கே இல்லை. எகைன் இதெல்லாம் நம்முடைய எங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம பார்க்கணும். விமன் ஆஃபீஸர்ஸ் இன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் 4 மடங்கு அதிகமாகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பார்த்தாலும் அவங்க வந்து 10-15% கூட இருக்க மாட்டாங்க. நம்ம 50% என்பதை நோக்கி நகர வேண்டும். இஃப் நாட் 50%, அட்லீஸ்ட் 30%. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏழ்மையை போக்குதல். 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்தவர்களை மேலே தூக்கி கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே இந்தியாவில் ஏழ்மை என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் 2 பேர் தான். ஒன்று கம்யூனிஸ்டுகள், அவங்க எப்போ பார்த்தாலும் புலம்பி சாக வேண்டியதே அவர்களுடைய வேலை. இன்னொன்று காங்கிரஸ் பிரதான எதிர்க்கட்சியாக இருப்பதனால. ஆனால் அவர்களே நியாயமாக 4 சுவர்களுக்குள் வெளியில் சொல்லாதீங்க, என்னை கோட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உண்மையை பார்த்தார்கள் என்றால் இந்தியா மிக வேகமாக எண்ணற்ற மக்களை, கோடிக்கணக்கான மக்களை வறுமை கோட்டுக்கு கீழ் இருந்து மேலே தூக்கி கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு உண்மையிலேயே உணவு பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறோம். அது கிடைக்காத இன்றைக்கும் தெருப்பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள், வீடற்றவர்கள் இருக்கிறார்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த எண்ணிக்கை மிக மிக குறைவு. உண்மையிலேயே நாம் எண்ணற்ற மக்களுக்கு அவர்களுடைய உணவுப் பொருளை உறுதி செய்திருக்கிறோம். அது கோதுமையோ அரிசியோ கூட பல்வேறு பொருட்களோ, இது மிக குறைந்த விலையிலோ அல்லது இலவசமாகவோ. இலவசமாக அப்படிங்கிறது வந்து தமிழகம் போன்ற மாநிலங்களில், ஏன் கேரளாவே இது இலவசமாக கொடுப்பதில்லை. 1 கிலோ அரிசி 1 ரூபாய் அல்லது 2 ரூபாய்க்குள்ளே ஏதோ இருக்குது. இது இந்தியா முழுமைக்கும், உத்தரப்பிரதேசிலோ எந்த இடத்துக்கு போனாலும் அது வந்து புவர் ஸ்டேட் ரிச் ஸ்டேட்டுங்கிற கணக்கு இல்லை. இந்தியா முழுமையிலும் உண்ண உணவுக்கு வழி செய்யப்பட்டிருக்கிறது. இது நம்பர் 1. 2வது வீடு கட்டும் திட்டம். இதில் அர்பன் புவர், ரூரல் புவர் அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கணும். கிராமப்புறங்களில் பெரும்பாலான மக்களுக்கு நிலம் இருக்கிறது, இடம் இருக்கிறது, ஆனால் நல்ல ஒரு தரமான வீடு இல்லை. அந்த வீட்டை கட்டுவதற்கான உதவியை கிராண்ட், ஒரு சப்சிடியை வந்து மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை மாநில அரசு வாங்கி கொடுக்கிறது. சில நேரங்களில் மாநில அரசு மேற்கொண்டு கொஞ்சம் பணம் போடலாம். அது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். இதில் பலனடைந்தவர்கள் எக்கச்சக்கமானவர்கள். 4 கோடி அப்படின்னு நிதின் நபீன் சொல்கிறாரு. 4 கோடி இருக்கலாம், 3 கோடி இருக்கலாம், ஏதோ ஒரு எண்ணிக்கை. ஆனால் அது ஒரு பெரும் எண்ணிக்கை அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது ரொம்ப நாளாக நடந்து கொண்டிருந்தது, அது வந்து நரேந்திர மோடியின் ஆட்சிக்கு முன்பிருந்தே, மன்மோகன் சிங் காலத்திலேயே இது இருந்தது. RSBY திட்டம் என்று அதற்கு அப்பொழுது பெயர். ராஷ்ட்ரிய சுவாஸ்திய பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டத்தோடைய பேர். அதுக்கப்புறமா ஆயுஷ்மான் அப்படின்னு அதுக்கு பேர் மாறி இருக்கு. நிச்சயமாக மேம்பாடு அடைந்திருக்கிறது. இதிலும் கூட தமிழகம் போன்ற மாநிலங்கள் அந்த மத்திய அரசு திட்டத்தை எடுத்து அதற்கு மேற்கொண்டு இன்னும் சிலவற்றை சேர்த்து இன்னும் சிறப்பான காப்பீட்டை தருகிறார்கள். மாற்றுக்கருத்தே இல்லை. அதில் வந்து திமுக, அதிமுக 2 கட்சிகளும் இப்பொழுது தாவேக அதை தொடரும். ஸோ அந்த விதத்தில் வந்து மத்திய அரசு தான் அந்த அடிப்படை திட்டத்தை கொண்டு வருகிறது. அதை எடுத்துக்கொண்டு மாநில அரசுகள் முன்னே செல்கின்றன. முத்ரா யோஜனா இதெல்லாமே வந்து முன்னாடி அந்த நம்ம தொழில்துறையை பற்றி பேசும்பொழுது அதோடைய சேர்த்தே நம்ம பேசலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பெரிய டிஜிட்டல் புரட்சி. கண்ணை மூடிக்கொண்டு இதற்கான கிரெடிட்டை நம்ம நரேந்திர மோடிக்கு தான் தரணும். வேற யார் என்ன சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். இதற்கு முன்னுமே, அதாவது மன்மோகன் சிங் காலத்திலேயே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் எல்லாருக்கும் தருவது என்ற ஒரு திட்டம் ஆரம்பமானது. ஆனால் அதை வச்சு அழுத்தி நகர்த்திட்டு போகலை. அதை செய்தது இந்த அரசு தான். அதான் வந்து அந்த ஜன்தன் பேங்க் அக்கௌண்ட் திட்டம். அதே மாதிரி ஆதார் ஐடென்டிட்டி,
இதுவும் முன்னாடி இருந்தது தான், அதெல்லாம் நாங்கள் முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதை உறுதி செய்து அதற்கான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து இந்த ஆதார் தான் ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி என்று வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுனால பேங்க் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதும் ஈஸியாகிடுச்சு, அதை வெரிஃபை பண்ணுறது ஈஸியாகிடுச்சு. இன்றைக்கி வந்து கேஒய்சி அப்படிங்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாக உங்களால் மொபைலில் வச்சுக்கிட்டே பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அதோடு அந்த மொபைல் ஃபோனை இணைத்தது. ஸோ ஜன்தன் பேங்க் அக்கௌண்ட், ஆதார், மொபைல் ஃபோன், மொபைல் ஃபோனில் ஒரு ஆப்பு. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு பணத்தை வங்கியிலிருந்து ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு அனுப்புவது, அதற்கு யூபிஐ ஸ்டாக் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிரில்லியன்ட் திங். இன்றைக்கு இது வந்து நீங்கள் அமெரிக்காவில் போனாலும் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு வங்கியில் ஒரு கணக்கை ஏற்படுத்தி கொண்டு ஒரு மொபைல் ஆப்போடு அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்க. நான் எவ்வளவு எளிதாக என்னிடமிருந்து இன்னொருவருக்கு ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ தெருவில் வந்து ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணி ஒரு முழம் பூ வாங்கிட்டு போக முடிகிறது. என்னால் தெருவோர கடையில் பஜ்ஜி சாப்பிட்டு விட்டு எவ்வளோண்ணே 40 ரூபா டக்குன்னு அப்படியே ஸ்கேன் பண்ண முடிகிறது. அவருக்கு என்னிடமிருந்து பணத்தை கொடுக்க முடிகிறது. இது என்ன ஒரு புரட்சி இது. இந்த புரட்சி கடந்த 12 ஆண்டுகளில் மிகச்சிறப்பாக நடந்திருக்கிறது. இதெல்லாம் நடக்கவே நடக்காது என்று முன்னாள் நிதியமைச்சர் காங்கிரஸ்காரர் ஒருவர் சொன்னார், தமிழகத்தைச் சேர்ந்தவர். அதை மீறி இன்றைக்கு நடந்திருக்கிறது. தெருக்கோடியில் பழம் வாங்குவதிலிருந்து, காய்கறி வாங்குவதிலிருந்து, காய்கறி ஃபோனில் நீங்கள் சொல்லிடுறீங்க, அவங்க வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு டெலிவரி பையன். அதில் வந்து ஒரு சின்ன பேப்பரை கிழிச்சு பார்த்தா அதுக்குள்ளே வந்து 127 ரூபான்னு இருக்குது. இங்கே ஒரு தட்டு தட்டுறீங்க, 127 ரூபா அவங்களுக்கு போயிடுது. இது வந்து உண்மையிலேயே இது மேஜிக். இந்த மேஜிக்கு நரேந்திர மோடிக்கு நம்ம எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம நன்றி சொல்லலாம். இதுக்கப்புறமா வந்து வேறு பல விஷயங்கள், முக்கியமாக நான் வந்து உலக அரங்கில் இந்தியாவின் இடம், அதை பற்றி ரொம்ப பெரிய அளவுக்கு நிதின் நபின் எழுதலை, அதை நான் தனியாக சொல்வேன். இப்போ என்னுடைய சில கருத்துக்களை சொல்கிறேன். உலக அரங்கில் இந்தியாவின் இடம் இந்த கடந்த 12 ஆண்டுகளில் மிக பிரமாதமாக மாறியிருக்கிறது. என்னதான் வந்து இதற்கு முந்தைய பிரதமர்களெல்லாம் படித்தவர்கள், மிக நன்றாக பேசக்கூடியவர்கள், இப்போ மன்மோகன் சிங் எடுத்துட்டிங்கன்னா அவர் உண்மையிலேயே மெத்த படித்தவர். அவர் ஒரு ஆர்டிகுலேட்டாக பேசுவாரா அப்படின்னா இல்லை. அதற்கு முன்னால் வந்து ஒரு சில பிரதமர்களெல்லாம் வந்து நீங்கள் அது அடல் பிஹாரி வாஜ்பாய் எல்லாம் மிக அருமையாக பேசக்கூடியவர். அதே ராஜீவ்காந்தியை சொல்லலாம், அவங்களுக்குலாம் ஒரு ஸ்டேச்சர் இருந்தது. இந்திரா காந்தியை சொல்லலாம், நேருலாம் வந்து ஒரு மிகவும் உயர்ந்த தலைவர் என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்து கட்சி சார்பாக பார்க்கல, பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள்லாம் நேருவை கரிச்சு கொட்டுவாங்க. நான் அந்த வகையறாக்குள்ளே வரல. எனக்கு அவர் மீது நம்ம மிகுந்த மரியாதை உண்டு. ஆனால் அவர்களெல்லாம் விஷுவலைஸ் செய்த ஒரு இந்தியா என்ற ஒரு நாடு, அதிலிருந்து நரேந்திர மோடி விஷுவலைஸ் செய்யக்கூடியதில் ஒரு பெரிய மாற்றம். நரேந்திர மோடி இந்தியாவை ஒரு வல்லரசாக பார்க்கிறார். அது நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு வரலைனாலும் அவருடைய விஷனில் நாம் எப்படிப்பட்ட வல்லரசாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட வளர்ந்த நாடாக இருக்க வேண்டும், இதற்கு முந்தையவர்களுக்கு அந்த மாதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு திறன் இல்லாமல் போனதற்கான காரணம் நம்ம வந்து இருந்த இடம். நம்ம அவ்வளோ தூரம் நகர்ந்து வந்திருக்கோம். இன்றைக்கு இந்தியாவை ஒரு வல்லரசாக பார்த்தவர் யார் அப்படின்னா அது வந்து நரேந்திர மோடி தான். அதை நோக்கி அடைவதற்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. பொருளாதாரத்தில் மிகச் சிறப்பான நாடு, அது திரும்ப திரும்ப அவர் சொன்னார். நாம் வந்து 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக ஆவோம், இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது, அதை அடைந்து விடுவோம். இந்தியா சுதந்திரமாகி 100 ஆண்டுகளுக்குள் வளர்ந்த நாடாக ஆக வேண்டும். நம்ம ஆக போகிறதில்லை, நான் அதையும் சொல்லிடுறேன். 2047க்குள்ளே நம்ம ஒரு வளர்ந்த நாடாக ஆவோமானா இல்லை, ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரி, அதை கூட நம்ம அடைவதற்கு கஷ்டப்படுவோம், கொஞ்சம் கீழே தான் இருப்போம். ஆனால் இவையெல்லாம் இன்றைக்கு கை கட்டும் தூரத்தில் வந்துவிட்டன. அதுதான் முக்கியம். இங்கே நீங்கள் எப்போ வந்து உங்களுடைய கற்பனை, உங்களுடைய அது வந்து சும்மா பகல் கனவு காண்கிறான் என்பதற்கும் இது நல்லது, இது மிகச் சிறப்பான ஒரு கனவு. இந்த கனவை நீங்கள் இல்லாவிட்டாலும் நாங்கள் அடைவோம். 2047 நரேந்திர மோடி பிரதமராக இருக்க போகிறதே கிடையாது, நன்றாக தெரியும் நமக்கு. நம்ம வந்து 2020களில் இருக்கோம். அவருக்கு வயதாகி கொண்டு இருக்கிறது. அவர் உயிருடன் இருந்தாலும் அவர் பிரதமராக இருப்பாரா என்று சொல்ல முடியாது, பிரதமராக இருக்க மாட்டார். ஆனால் அந்த கனவு இருக்கிறது அல்லவா, இன்னைக்கு 2047 வளர்ந்த நாடாக ஆவோம். இப்போ வளர்ந்த நாடாக ஆகணும்னா என்னென்ன இடங்களெல்லாம் நம்ம தட்ட வேண்டும், எதையெல்லாம் நாம் தொட வேண்டும். 2047 முனைவோம், 2057 ஆனாலும் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் அதை நோக்கி போகிறீர்களா, இல்லை ஒரு பாஸ்கெட் கேஸா தெருவில் பிச்சை எடுக்கும் நாடாக இருப்பீர்களா நீங்கள் அப்படின்னா நம்ம அதை தாண்டி வந்துட்டோம். இனி நாம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நாசமாக போக மாட்டோம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து பல விஷயங்கள் நமக்கு உறுதியாகி இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக நான் பார்க்குறேன்.
அடுத்தது நம்முடைய டிஃபென்ஸ், நம்முடைய படைகள் போக வேண்டிய தூரம், மாறிக்கொண்டிருக்கக்கூடிய போர்களின் வடிவம். அதற்கு அவர் மேலே 1008 குறைபாடுகள். ஆனால் அவர் சொல்கிறாங்க, அவர் வந்த உடனேயே முதல் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தது நிர்மலா சீதாராமன். அதற்கு பிறகு ராஜ்நாத் சிங் அங்கே வருகிறார். ஏன்னா அங்கே கொஞ்சம் அருண்ஜேட்லி இறந்து போவதனால நிதி அமைச்சகத்துக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டரை நிர்மலா சீதாராமனை கொண்டு வர வேண்டியது ஒரு தேவையாக இருக்கிறது. அப்போ இந்த 12 ஆண்டுகளில் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மாற்றம், பழைய பொருட்களை வைத்து கொண்டிருந்தோம், இண்டிஜனைசேஷன், அதற்கானது, இப்படி பல விஷயங்கள், அனைத்து முப்படைகளையும் ஒருங்கிணைத்து அதற்கு மேலே ஒரு தலைவரை நியமிப்பது, பென்ஷன் பயங்கர போராட்டம். அதில் ஒரு விதத்தில் இறங்கி இந்த இராணுவ வீரர்கள் கேட்ட 1 ரேங்க் 1 பென்ஷன் ஓராப் அப்படின்னு சொல்லுவோம், அதை கொடுத்தார். அது ஒரு பெரிய பட்ஜெட்ரி இஷ்யூ. அதற்கு பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த முறை போதாது, நம்ம வேறு விதமாக நம்ம படையினரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன்னா அந்த காஸ்ட் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, ஆனால் ஆட்களும் வேணும் அப்படிங்கிறதுனால அக்னிவீர் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். அந்த திட்டத்துக்கு பயங்கர எதிர்ப்பு. நம்முடைய எதிர்க்கட்சிகள் எல்லாமே விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் எதிர்ப்பது. ஆனால் அதையெல்லாம் மீறி அவர் அதை நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த 1 ரேங்க் 1 பென்ஷன், அக்னிவீர் திட்டம், இவையெல்லாம் நம்ம பயங்கரமாக உறுதிப்படுத்தியிருக்கு. இப்போ டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை உருவாக்கினது. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியே கிடையாது, எதுக்கெடுத்தாலும் வெளியில் போகணும், அதில் கமிஷன் கட்டிங் அடிக்கிறது. போஃபோர்ஸ்லேருந்து ஆரம்பித்து, இதுவே போஃபோர்ஸ் மிகச்சிறந்த துப்பாக்கி, ஆனால் அதை வாங்குவதில் என்ன ஊழல் நடந்தது அப்படிங்கிறது தான் விஷயம். இன்றைக்கி ரஃபேல்ங்கிறது மிகச்சிறந்த விமானம், அதை சரியான விலைக்கு வாங்குகிறோமா அப்படிங்கிறதால தான் பிரச்சனை. ஸோ ஊழல் என்பது நல்ல பொருளை வாங்கும் பொழுதும் கூட ஊழல் ஏற்படும். அந்த ஊழல் இல்லாமல் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து மிகச் சிறப்பான முறையில் அதை செய்கிறது. போர் அப்படின்னா அந்த டென்டேட்டிவ்னஸ் இல்லாமல் இறங்கி அடிக்கிறது. இதற்கு முந்தியும் நம்ம நிறைய போர்களை செய்திருக்கிறோம், ஆனால் ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி அடிக்கணும்னா அடி, பாகிஸ்தான் அடிக்கணும்னா அடி, அடித்து நொறுக்கி, அதாவது அவன் ஒரு நியூக்ளியர் பவர், அவன் பதிலுக்கு என் மேலே நியூக்ளியர் குண்டை போட்டானா அப்படின்னு உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா அவன் உங்களுடைய மும்பையை பற்றி எரிய வைப்பான். அப்போ நீ என்னுடைய வீட்டில் என்னுடைய நாட்டில் ஒரு ஆளை அடித்தேன்னா நான் உன் ஊருக்குள் நுழைஞ்சு 100 பேரை தூக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாதான் அவன் அமைதியாக இருப்பான். அதெல்லாம் இன்றைக்கு நடக்கிறது, நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணுன்னா துரந்தர்னு ஒரு சினிமா படம் வந்திருக்கு, அது ஒரு 8 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அந்த 2 பாகமாக இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பிற நாடுகளில் அமெரிக்கா தொடங்கி மற்ற நாடுகளோடு எப்படி பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, இன்க்ளூடிங் சைனா, சிறப்பான செயல்களை நம்ம செய்திருக்கிறோம். ரொம்ப க்ளோஸான சில உறவுகளை நம்ம உருவாக்கியிருக்கோம். இதற்கு முன்னாடி தான் இருந்தது என்று சொல்பவர்கள் ஒன்றும் தெரியாமல் பேசுகிறார்கள். இன்றைக்கு நமக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கும் உறவு, அதே நேரத்தில் நமக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே இருக்கும் உறவு, இன்க்ளூடிங் ஈரான், நமக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கும் உறவு, அதே நேரம் அமெரிக்கா நம்மை தள்ளி விட்டு போய்விட முடியாது. நமக்கும் ஜப்பானுக்கும் இருக்கும் உறவு, நமக்கும் சீனாவுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் மீறி இருக்கக்கூடிய உறவு. இது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, கிளாசிக் சூப்பர்ப் ஒர்க் இது. இது இங்கே மட்டும் இல்லை, அதற்கு தேவையான ஆட்களை கொண்டு வருவதிலிருந்து ஒன்றும் இல்லை. சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துப்போம். முன்னெல்லாம் இதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு பிரச்சனை வருகிறது. அதுதான் உங்களுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர். அது எதனால் நடந்தது அதெல்லாம் தெரியும், நம்ம நிறையா பேசியிருக்கோம். அப்போ யாரெல்லாம் பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிறார்கள்? பாகிஸ்தானுக்கு பெருத்த தளவாட உதவிகளை செய்தது 2 பேர். ஒன்று சீனா, இன்னொன்று துருக்கி. சீனா எப்பொழுதுமே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ சீனாவை நாம் போய் இறங்கி அடிக்க முடியாது, அது அவ்வளோ எளிதல்ல. அப்போ எங்கே பதுங்கணுமோ அங்கே பதுங்கணும், எங்கே பாயணுமோ அங்கே பாயணும். துருக்கியை சுற்றி இருக்கக்கூடிய 3 நாடுகளுக்கு இந்தியா இப்பொழுது பிரம்மோஸ் ஏவுகணைகளை தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி துருக்கியில் அதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பேசுகிறார்கள். துருக்கிக்கும் கிரேக்க நாட்டுக்கும் இடையில் பிரச்சனை, கிரீஸ், துருக்கிக்கும் ஆர்மீனியாவுக்கும் இடையில் பிரச்சனை. இந்த நாடுகளுக்கெல்லாம் இந்தியா ஏற்கனவே உங்களுக்கு தொலைதூர சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை தருகிறோம் என்ற ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்கிறது. இது அதே மாதிரி தென்கிழக்கு ஆசியாவில் சீனாவை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸில் சில பேருக்கு, உதாரணத்துக்கு பிலிப்பைன்ஸ்லேயோ வியட்நாம்லேயோ, அவர்களுக்கெல்லாமும் நம்முடைய ஆயுதங்களை தருவதாக நம்ம பேச ஆரம்பித்திருக்கிறோம். அப்போ நீ எனக்கு தொலை கொடுத்த, நீ பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணுறியா, பண்ணு, நான் வேறு சிலருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்போ நீ உன்னுடைய ரெஸ்பான்ஸை கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். ஓஹோ, நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோமோ
அப்படிங்கிறத நீ யோசிக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி பலவேறு விஷயங்களை சொல்லலாம். இங்கே அமெரிக்கா வந்து என்ன அழுத்தம் கொடுத்தாலும் எதிர்த்து நின்று பேசி மேற்கொண்டு நம்முடைய தரப்பை வலுவாக முன்வைப்பது அப்படிங்கிறது நம்ம பண்ணியிருக்கோம். ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் இந்தியாவோடு ஒரு நல்லுறவை ஏற்படுத்தியிருக்கின்றன. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு செயலாக நம்ம பார்க்கிறோம். எங்கு போனாலும் எந்த நாடாக இருந்தாலும் அந்த இடத்தில் நரேந்திர மோடிக்கு கொடுக்கப்படும் மரியாதையை பார்க்கிறோம். இன்ஃபேக்ட் நம்ம நாட்டில் தான் அவருக்கு மரியாதை குறைவாக நடத்துகிறோம், அவரை கேலி பண்ணுறோம். நம்முடைய எதிர்க்கட்சிகள் மட்டுமில்லை, சாதாரண மீம் கிரியேட்டர்ஸ் சோஷியல் மீடியாவில் இருந்துக்கிட்டு அவரை வந்து இல்லாத பொல்லாத கேலிகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். 12 ஆண்டுகள் மிகப்பெரிய சாதனை. இந்தியா முழுமையிலும் கொண்டாடப்படுகிறவர், தமிழ்நாட்டில் மட்டும் சற்றே குறைவாக கொண்டாடப்படுகிறவர். அதை நம்ம அலோவ் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் நான் இன்றைக்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டு நரேந்திர மோடி என்னும் மாபெரும் மனிதரை இந்த நேரத்தில் நாம் அவரை நினைவு கூர்ந்து அவருடைய சாதனைகளை நாம் பாராட்டுகிறோம். அவருக்கு இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கு. அதில் அவர் மேலும் பல சாதனைகளை செய்ய வேண்டும் இந்தியாவுக்காக. அதற்கு அடுத்த தேர்தல் 2029 தேர்தல் வருகிறது. அப்பொழுது அவர் என்ன செய்வார் என்பதையும் நாம் பார்ப்போம். இது நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டிய மிக மிக இந்திய பிரதமர்களுடைய வரிசையிலேயே கிட்டத்தட்ட இன்றைக்கு முதலிடத்தில் வரக்கூடியவராக என் மனத்தில் தோன்றுகிறார். அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.